கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களை நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த உயிர்த்தெழுதலின் ஓய்வு நாளில் உம்மை காண நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் ஆட்கொண்டு இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற எல்லா நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை இன்று நிரப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்த நாங்கள் உடைய உயிர்த்தெழுதலின் ஜீவனையும் உடைய உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற நன்மைகளையும் சுதந்தரித்தவர்களாய் இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்ல நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 224வது பாடல், 224வது பாடல். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. எம்மாவூர் சீடர்களின் மன இருளெல்லாம் நீக்கினவர். எம்மாவூர் சீடர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீடர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோடே துதி சாற்றிடுவோம்.
சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோடே துதி சாற்றிடுவோ. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இதே பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 295வது பாடல். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. 295வது பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர், உன்னதம் சீரந்தோர், மித்திரனே சுகபத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடிரு கையிலே எனக்கென்ன குறையுண்டு, நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சஞ்சலமினிய நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார். அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார். அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரென என் மீட் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பு, வாக்கியம் கொடுப்பார்.
பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார் என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று நாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கும்படியா இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள்ளே வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. அப்படியே உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லும் போதெல்லாம், எப்பெல்லாம் அதை அறிக்கை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அதை சொல்லுகிறோமோ, சொல்லும் போதெல்லாம் அந்த ஜீவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நம்முடைய சரீரத்தில் அந்த ஜீவன் வெளிப்படுகிறது, நம்முடைய சூழ்நிலைகளில் அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவிலே நடப்பித்த அந்த செயலை நம்முடைய வாழ்க்கையிலும் நடப்பிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அதே வல்லமையை நமக்குள்ளே வைக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 உயிர்த்தெழுதல் ஜீவன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். Thank you Lord. Hallelujah.
Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், அலகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். Hallelujah. Thank you, Lord. எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்கிறது. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். இதோ நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். 2026 ஹல்லேலூயா, இந்த ஆண்டிலே அவர் நம்மோடு இருக்கிறார். மரித்தேன், உண்மைதான், மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார் வேதத்தில், நான் பிழைத்திருக்கிறபடியால், நான் என் பிதாவினால் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் என்னாலே பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. அந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே நம்முடைய சரீரங்களுக்குள்ள அந்த உயிர் வருகிறது, நம்முடைய சரீரங்களுக்குள்ள சூழ்நிலைகளுக்குள்ள அந்த உயிர் வருகிறது. கிறிஸ்துவின் ஆவி, ஹல்லேலூயா, நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். Thank you, Jesus. வேலனடைய நீரப்பிடுமே, பலத்தினாவியே, வேலனடைய நீரப்பிடுமே, பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்றார். தேவன் ஆதி ஆகமத்திலிருந்து அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாய், செய்து முடிக்கும்படியாய் இந்த காலை வேளையில அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய மத்தியிலே அனுப்புகிறார். Thank you, Lord. ஏனென்றால் ஆவியினாலே எல்லாம் ஆகும்,
தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ லார்ட். மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் சாட்சி, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையிலே அவர் மரித்து உயிரோடு எழுந்தது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும். அவரால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. Thank you Lord, thank you Lord, hallelujah, thank you Jesus. அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே, ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே, உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே, உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லாத நீலம் போல உம்மை பார்க்கிறேன். நீதியின் வலது கரத்தினால நம்மை தாங்குகிற தேவன். Thank you Lord, thank you Lord, hallelujah. அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய செட்டைகளின் மறைவிலே அடைக்கலாம் உண்டு. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி. இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். இந்த காலை வேளையிலே சகலத்தையும் நீர் செய்ய வல்லவராய் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. அப்படியே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொன்னீங்க. அதே போல் இப்பொழுதும் உமக்கு கொடுக்கும்படியாக
ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தினதுக்காக நன்றி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. முதலாவது, நாங்கள் எங்களை உங்களுடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களுடைய பணம் உமக்கு பெரியதல்ல, எங்களுடைய ஆத்மாவுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணினாலும் ஆத்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எங்களை உம்முடைய பலிபீடத்தில் முதலாவது படைக்கிறோம், பின்பு இந்த பணத்தை உமக்கென்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன் 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் தந்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்பொழுது ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல்களிலே யாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல்களிலே யாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்ல போகிறோம். இன்றைக்கு ஈஸ்டர் செய்தியை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதிய மாதமாக இருக்குது இந்த மாதம். எனவே இந்த வாக்குத்தத்த வசனத்தையும் நம்ம தியானித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகி செல்லலாம். சுருக்கமாக நம்ம எதையும் தியானித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகி செல்லும். சங்கீதம் 91 அதில் 2வது வசனத்தை வாசிக்கலாம் யாராவது. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு அடைக்கலத்தின் மாதம். ஹல்லேலூயா. அடைக்கலம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ பாதுகாப்பாக வைக்கிறார் போல, அப்படி மட்டும் இல்லை. வேதம் சொல்லுது, அவர் தன்னுடைய உயர்ந்த நீதிமான் எங்கே இருப்பான்னா உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, கூடார மறைவிலே வைத்து கண்மலையின் மேலே என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார். இப்போ மறைத்து அடைக்கலம் வச்சு அப்படியே ஒளிச்சு வைக்கிறதுக்கு இல்லை, வெளிப்பட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் அடைக்கல மாதம், அதே நேரத்தில் கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறார். நோவாவை பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த மழை வந்துடுச்சு. 40 நாளில் பூமி என்ன ஆச்சு, அழிந்தது. மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வர வரைக்கும் நான் கூட அதை பெருசாக, அதான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஒருத்தன் கேட்குறான்னா அது எப்படி 40 நாளில் அழியும், மழை பெஞ்சு ஒருத்தன் கேட்குறான்னா அவன்கிட்ட எப்படி சொல்கிறது. ஆனால் பாருங்கள், மெட்ராஸில் வெள்ளம் வந்துச்சு, ஒரே நாள் மழையில் மெட்ராஸே என்ன ஆயிடுச்சு, மூழ்கி விட்டது. நிறைய பேர் போய் உதவி செஞ்சாங்க, நிறையா அந்த உதவிகள்லாம் வழங்கினாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. ஆனாலும் பாருங்கள், இந்த நோவா காலத்தில் இந்த மாதிரி தான் 40 நாள் மழை பெய்யுது. அந்த மழை பெய்ததில் பூமியே என்ன ஆயிடுச்சு, தண்ணீரால் மூழ்கி விட்டது. ஆனால் இந்த நோவா மட்டும் எங்கே இருக்கான், அடைக்கலத்தில் இருக்கிறான், பேழைக்குள்ளே அடைக்கலத்தில் இருக்கிறான். அப்போ கர்த்தர் இந்த நோவாவை அப்படியே விடலை, நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணல, விடலை. பக்கத்தில் சொல்லுங்கள், அங்கேயே விட மாட்டார். ஹல்லேலூயா. அது அடைக்கலம், கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்காக எங்கே வச்சுருக்காரு, அப்படியே பேழைக்குள்ளே வச்சு அடுத்து திறந்து விடுறாரு. சாவி அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் திறந்தாதான் இப்போ. ஹல்லேலூயா. திறந்து விடுறாரு. விடும்போது பார்த்தா முழு பூமியும்
பட்டா போட்டு யாருக்கு வந்துருச்சு? ஹல்லேலூயா. இதுதான் அடைக்கலத்தின் ரகசியம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். எனவே இப்படியாக நாம் அவருடைய அடைக்கலத்திற்குள்ள இந்த மாதத்தில் வர வேண்டும். இப்போ தான் குட் ஃப்ரைடே நம்ம அனுசரித்தோம் இல்லையா? குட் ஃப்ரைடே ஈஸ்டரும் ஒன்று தான். எப்படி ஒன்று தான்? இயேசுவுக்கு தனித்தனி, நமக்கு ஒன்று. குட் ஃப்ரைடேயும் நமக்கு இருக்கும். அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி ஈஸ்டர் நான் சிலுவை எடுக்க மாட்டேன்னு வர முடியுமா? இன்றைக்கும் என்ன இருக்குது? சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வருகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த குட் ஃப்ரைடேயில் இதே அதான், இயேசு சிலுவையில் தன்னை என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு இயேசு அசைய கூட இல்லை. இயேசு என்ன பண்ணல? அசைய கூட இல்லை. அது சிலுவையில் குட் ஃப்ரைடேயில் ஒப்பு கொடுத்தது தான். அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் 3ஆவது நாளில் தேவன் அவரை எழுப்பினார். அவராக எழும்பலை, தேவன் அவரை எழுப்பினார். எழுப்பி எங்கே வச்சிருக்கிறார்? இப்போ சிங்காசனத்தில், உன்னதங்களில் பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவைக்கிட்ட வந்தாச்சுன்னா பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், இனி எல்லாமே அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதம் அடைக்கலத்தின் மாதம்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடை அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. நல்ல கெஸ்ட்டாக நீங்கள், அதாவது நல்ல உறவினராக இருந்தால் செய்வாங்க. இல்லைன்னா ஒரு ஊரில் என்ன சொல்லுவாங்களாம், பக்கத்தில் காப்பிலாம் குடிச்சு தானே வந்தீங்கன்னு கேட்பாங்களாம். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிக்கு நிறைய அனுபவம். அவங்க சொல்லுவாங்க, காப்பி குடிச்சிட்டு தானே வந்திருப்பீங்க, அவங்க அங்கேயே குடிச்சு தான் வந்திருப்பாங்கன்னு அவங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி அடைக்கலாம் இல்லை நம்முடைய ஆண்டவருடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அடைக்கலம் எப்படிப்பட்ட அடைக்கலமாக இருக்கிறது என்றால் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே சேஃப், யாரும் உள்ளே வர முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. இப்போ அப்படி தான் இந்த மாதம் இருக்க போகுது. அடைக்கலத்தின் மாதம், அதே நேரத்தில் உயர்த்துகிற மாதம். வேதம் சொல்லுது, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். எதற்கு? ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படி. ஹல்லேலூயா. பஸ் ஸ்டாப்புன்னு இருக்குன்னா நம்ம ஊரில் இஷ்டத்தை நிற்கிது. பட் வெளிநாட்டிலாம் ஓரளவு ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்புன்னு இருக்குன்னா அங்கே தான் பஸ்ஸு நிற்கிது. அப்போ நான் பஸ்ஸில் போகிறதுக்கு நான் வேகமாக ஓட தேவையில்லை, நடக்க தேவையில்லை. நான் அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல நின்னால் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு கூப்பிட்டு போகுது. அதுதான் கர்த்தருடைய காரம். ஹல்லேலூயா. அவருடைய அடைக்கலம். அந்த அடைக்கலத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாக இருக்கும். இப்பொழுது அந்த தேவ வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு திருவிருந்து இருக்கிறது. ஃபஸ்ட்டு வீக்னால இன்றைக்கி கம்யூனியன் இருக்கிறது. இந்த ஆராதனையின் முடிவில் இந்த கம்யூனியனை நம்ம பங்கு பெற போகிறோம். சரி, இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், அதில் 17வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கட்டும், அது ஃபஸ்ட்டு இந்த வசனம் போதும். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் குட் ஃப்ரைடே அன்றைக்கி சொன்னேன் இல்லையா? குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அதனால் சிலுவையை தனியாகவும், உயிர்த்தெழுதலை தனியாகவும், சிங்காசனத்தை தனியாகவும். ஹல்லேலூயா. நமக்கு 2 தான் தெரியும். இயேசுடைய பாடுகள், அந்த மரணம் குட் ஃப்ரைடே, அப்புறம் ஈஸ்டர். அதுக்கு பிறகு ஒரு சிங்காசனம் இருக்குது. அதை பண்டிகையாகவே வைக்கலை. ஏன்னா பிசாசு அதை மறைச்சி வச்சிட்டான். ஏன்னா அந்த சிங்காசனத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் இயேசு மட்டும் உட்காரல, இயேசுக்குள்ளே இருக்கிற நானும் அங்கே இருக்கிறேன் என்று நம்முடைய உயர்வு, நம்முடைய நிலைமையை பற்றி நமக்கு தெரிய வந்துடும். ஹல்லேலூயா. அதனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? தெளிவாக கிறிஸ்மஸை கொண்டாடு, அது இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு ஒரு சிலையை வச்சிரு, அவரை கொண்டாடு. அடுத்து ஈஸ்டர், சிலுவையை எடுத்துரு. பாவம் இயேசு என்ன பண்ணிட்டாரு? கறி மீன் சாப்பிட்றாத. ஏன்னா இயேசு என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப கஷ்டப்பட்டார் அன்னைக்கு.
அது குட் ஃப்ரைடே, அதையும் கொண்டாடிக்கோ. ஈஸ்டர் அது என்னது? இயேசு எழுந்திருக்கிறார், இயேசு எழுந்திருக்கிறார். அப்போ இயேசு இயேசுன்னு நான் இல்லையா, நான் எங்கே இருக்கிறேன்? மதம் அப்படி தான் பண்ணுது. கிறிஸ்தவ மதம் என்ன பண்ணிடுது? பண்டிகைகளாக வச்சு பண்டிகை கொண்டாடுறேன் பாருங்கள். அன்றைக்கி தான் புது ட்ரெஸ் போட்டிருப்பான், அடுத்த நாள் திருப்பி பழைய ட்ரெஸ் தான், அடுத்த நாள் திருப்பி அதே கவலை பாரம். பண்டிகை நாள் அவன் சோகமாக இருந்தாலும் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன பண்டிகை நாளில் இப்படி உக்காந்துருக்க? அப்போ அந்த பண்டிகையை கொண்டாடுறவங்கலாம் அந்த நாளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி முடிஞ்சு போயிடுது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதிலே ஒரு ஜெயமும் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு சிங்காசனத்தில் எழுந்து, அதாவது இயேசு உயர்த்தப்பட்டு பூமியில் ஒரு மனுஷனாக பிறந்து குழந்தையாக வராரு. பிறக்கிறது கூட இடம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக வராரு. ரொம்ப பெருமையான நிலைமையே இல்லை, ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமை, தாழ்மையான நிலைமை. அடுத்து வாழ்ந்தப்பையும் அவர் ஆகா ஓகன்லாம் வாழல, இந்த பென்ஸ் கார்லையும் இதுலேயும் போயிட்டு இல்லை, ரதங்கள் குதிரைகளில் போல் நடந்தே தான் போனார். சாதாரண வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துட்டு இயேசு, வேதம் சொல்லுது, மரித்தார், உயிரோடு மறுபடியும் எழும்பினார், எழுப்பப்பட்டார். எழும்பின இயேசு எங்கே போயிருக்கிறார்? உன்னதங்களில் இருக்கிறார். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அல்லேலூயா. பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ அவன் கொஞ்சம் கோக்குமாக பண்ணுறான். என்னாலும் அந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா, ஓ அவரா, அவர் பிரசிடெண்ட், சாதாரண பெயர் இல்லை, ஒரு பெரிய பெயர் அப்படின்றோம். அப்போ இவருடைய பெயர், இயேசுடைய பெயர் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அல்லேலூயா. அவர் இயேசுவாக பிறந்த போது அவர் அவ்வளோ ஃபேமஸாகவே இல்லை. ஏன்னா மேய்ப்பர்கள் பார்த்தாங்க, சரியா? அப்புறம் யார் பார்த்தா? சாஸ்திரிகள் பார்த்தாங்க. சாஸ்திரிகள் பார்க்கும்போது அவங்க ராஜ அரண்மனையில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். அந்த ராஜாவுக்கே தெரியல இப்படி ஒருத்தர் பிறந்திருக்காருன்னே தெரியல. ஏன்னா அவ்வளவு சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் இயேசு இப்போ சிம்பிளாக இல்லை. பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, இப்போ வேற மாதிரி இருக்காரு. ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்காரு? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். இது என்னது? இப்போ அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை இருக்குது, அதுக்கு ஓனர் யார்? அமெரிக்க மக்கள் தான் ஓனர். ஆனால் அந்த பிரசிடெண்ட் 4 வருஷம் அந்த இதில் என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் பிரசிடெண்ட் தான் ஓனர். அடுத்த பிரசிடெண்ட் வர வரைக்கும் இந்த பிரசிடெண்ட் தான் அதுக்கு எல்லாம் ஹெட்டு. அந்த சாவியெல்லாம் யார்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும்? அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ ஏசு சொல்கிறாரு மரணத்திற்கும் அப்படின்னா இது என்ன? இது வேற டொமைன். ஹல்லேலூயா. இது எங்கே இருக்குது அப்படின்னா, மரணம்ன்றது என்னது? மரணத்தின் மேலே யாருக்குமே அதிகாரம் கிடையாது. மரணத்திற்கு எல்லார் மேலும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவர் மட்டும் மரணத்திற்கு மேலே இருக்கிற திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மரணத்திற்கு இன்சார்ஜ் இப்போ யார் வந்துட்டா? பார்த்து சொல்லுங்க, ஆஃபீஸ் மாறிடுச்சு. இப்போ இவர் தான் யாருன்னா, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ ராஜாவாக பிறந்திருக்கிறாரு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். ஆனால் ராஜாவாக வாழ்ந்தாரா அப்படின்னா இல்லை, கார்பெண்டராக வாழ்ந்தார். என்ன வாழ்ந்தார்? கார்பெண்டராக வாழ்ந்தார். ஊரில் ஒரே ஒரு கார்பெண்டர் தான் இருப்பாரா? எத்தனை கார்பெண்டர் இருப்பாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ மற்ற எல்லாத்துலேயும் போல் இது மாதிரி ஒருத்தர். அப்புறம் ரபை அப்படின்னாங்க, அப்படின்னா போதகர். ஒரு போதகர் தான் இருந்தாரா? நிறைய போதகர் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 10 பேர் இல்லை, 4 பேர் இல்லை, 2 பேர் இல்லை, ஒரே ஒருத்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இவர் உடையவராய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போதும் அந்த பேரை சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு செல்லுகிறது என்ற நிச்சயம் நமக்கு வருகிறது. பார்த்து சொல்லுங்கள், நான் சாதாரண ஆள் தான்,
என் பாஸ்வேர்டு கொஞ்சம் பெருசு. ஹல்லேலூயா. இதுதான் பாஸ்வேர்டு. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த இயேசுடைய பேரை அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வந்துடும். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை கொஞ்சமாக தியானிக்க போகிறோம். இப்போ உயிர்த்தெழுதல் பார்த்தீங்கன்னா எப்படி இயேசுடைய பிறப்புக்கு சொன்னேனோ அது ரொம்ப ஃபேமஸான செய்தித்தாளெலாம் வரலை, தலைப்பு செய்தியாக வரல. யூதருக்கு ராஜாவாய் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்லாம் வரல. ஏரோது ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா ஊர் பூரம் கொட்டடிச்சுட்டு போவான். என்ன சொல்லுவான்? ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஊருக்கே தெரிய வந்துடும். ஆனால் இவர் பிறந்தது யாருக்குமே தெரியலை. யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ, ஒன்லி தோஸ் ஹூ வேர் இன்ஃபார்ம்ட் நியூ அபவுட் திஸ். ஹல்லேலூயா. இயேசுடைய பிறப்புமே அப்படி ரகசியமாக வந்தது தான். எந்த அளவுக்குன்னா, அந்த யூத மத குருக்கள்லாம் சொல்கிறாங்க, ராஜா கூப்பிட்டு கேட்குறான், ஏப்பா என்னது, பெத்லகேம்ன்றது சின்ன ஊராச்சு, இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம் அங்கே வந்திருக்குன்றாங்க, அந்த ஊர்லேயே வராரு இயேசு வரப்போகிறாரு, மேசியா அந்த ஊர்லேயே வரப்போகிறாரு அப்படின்னு ராஜா கேட்குறான் ஏரோது. உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் ராஜா, பார்க்கவே இல்லை அவங்க புக்கை பார்க்காம சொல்கிறாங்க, ஆமாம் ராஜா அங்கே தான் பிறக்க போகிறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு எங்கிருந்தான் வருவார், உன்னிடத்திலிருந்து தான் வரப்போகிறார். அதனால கரெக்டு ராஜா, இந்த 3 பேர் சொல்கிறது கரெக்டு. இந்த ஏரோது பார்த்தா, நம்மளை விட பெரிய ராஜா யாரும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறான், நீங்கள் போங்க, தாராளமாக போங்க, வரும்போது மட்டும் எனக்கு தகவல் சொல்லுங்கள், நானும் போய் என்ன பண்ணிக்கிறேன், பணிஞ்சுக்கிறேன். அவங்களும் ரொம்ப நல்லவங்க, சரின்னு கேட்டு போயிட்டாங்க. போகும்போது தூதன் என்ன சொல்லிட்டான், போகாத சொல்லாத, வேறு வழியில் போயிருந்தேன். ஹல்லேலூயா. இப்படி அந்த சாஸ்திரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது இங்கேருந்து தான் வருவார்னு. ஆனால் இவர் தான் அவர்னு இயேசு வளர்ந்து வரும்போது அவரை பார்த்தப்ப அவங்களுக்கு தெரியலை. அதனால சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன், எப்படி இயேசுடைய பிறப்பு, அதே போல் இயேசு பார்த்துங்க சில அற்புதம்லாம் செஞ்சுட்டு யாருக்கும் இதை என்ன பண்ணாதீங்கன்றாரு, சொல்லாதீங்கன்றாரு. இது யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா இட் இஸ் மென்ட் டு பி லைக் தட். இப்போ பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமோ, கல்யாணம்லாம் நடக்க போகுது போல், ஹல்லேலூயா, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா தெருவில் நின்றுட்டு கைப்பிரதி கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமா கொடுப்போம்? யாருக்கெல்லாம் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ விரும்புகிறோமோ அவர்களுக்கு மட்டும் இந்த இன்விடேஷனை கொடுக்குறோம். அதே மாதிரி தான் தேவனும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் இயேசு ஏற்றுக்கல, எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவர் நினைக்கல. அதாவது அவர் விரும்புகிறார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதை எடுத்துகிட்டு நம்ம யாருக்கும் இயேசு பற்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது யார் யாருன்ற லிஸ்ட்டு நம்ம கையில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம கையில் லிஸ்ட் இல்லை, லிஸ்ட்டு யார் கையில் தான் இருக்குது, அவர் கையில் தான் இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கே கார்டு கொடுக்கும்போது இவெல்லாம் வரவே மாட்டான்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். கொடுத்துருப்பீங்களா? அப்படி ஒரு லிஸ்ட்டு இருப்பாங்கல்ல, இவங்க வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சாலும் என்ன நம்ம போய் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா, these are information given to specific people. எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசுடைய பிறப்பாக இருக்கட்டும், இயேசுடைய ஊழியமாக இருக்கட்டும், இயேசுடைய பிரசங்கமே அப்படி தான். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு, சீடர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற எங்களுக்கு புரியலை, என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, எப்பா மற்றவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு தான் நான் இப்படி கோடு லாங்குவேஜில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கும் புரியக்கூடாதுன்றக்கா நான் பேசலை, உங்களுக்கு புரியும்னு நினச்சேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னென்னா, அதே போல் தான் பிறப்பு, இயேசுடைய ஊழியம், இயேசுடைய அற்புதம் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரௌடுக்காக தான் அவர் செய்தார். கானா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்யும்போது தன்னுடைய சீடர்கள் அவர் மேல் என்ன வச்சாங்க, நம்பிக்கை வைத்தாங்க. எந்த சீடர்கள்? உடனே சொல்லுவீங்க, நீங்கள் 12 பேர் தானே? அதுதான் கிடையாது. இயேசு அதுக்கு பிறகு தான் 12 பேர் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாரு. பேதுருவெல்லாம் அப்புறம் தான் அடிக்கிறார் இல்லையா? மீன் இல்லையா உனக்கு மீன் தரேன்னு சொல்லி பேதுரு அப்புறமேட்டு அழைக்கிறார். அப்போ அவரை பின்பற்றின ஒரு குரூப்பு, 12 சீடர்கள் இல்லை, ஆனால் ஒரு குரூப், அவர்கள் அவர் மேல் விசுவாசம்
வைத்தார்கள். எல்லாரும் விசுவாசம் வைக்கல. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இயேசுடைய உயிர்த்தெழுதலும் எல்லாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இப்போ இருக்கான் பிலாத்து, இருக்கான், கையை கழுவி விட்டான்ல. பிலாத்து என்ன பண்ணா, கையை கழுவி விட்டு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். பிலாத்துடைய மனைவி வான் பண்ணுது, சொப்பனம் பார்த்தேன், பயங்கரமான சொப்பனம், அதனால் நீங்கள் இதில் என்ன ஆயிடாதீங்க, இன்வால்வ் ஆயிடாதீங்க, இது ஏதோ ஒரு நீதிமான கொலை பண்ணி அந்த பழி உங்கள் மேலே வந்துடும், வேணாம் அப்படின்னோடனே கையை கழுவிட்டு போயிட்டான். சரி, இப்போ அவன் பழி அவன் மேலே வந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. குட் ஃப்ரைடேயில் பார்த்தோம், அநேகர் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை என்ன ஆக்குவார், நீதிமான்கள் ஆக்குவார். எல்லாரையும் நீதிமான்கள் ஆக்க மாட்டார். யாரை நீதிமான் ஆக்குவார், அநேகரை. அதே போல தான் இயேசுடைய உயிர்த்தெழுதலும் அநேகராகிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தெரியுது. ஏன் நமக்கு தெரியுதுன்னா, இயேசு நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு இருக்கு. ஒன்று அறிவிக்கிறது, தட் இஸ் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது என்னன்னா வெளிப்படுத்துறது, அதுக்கு பேர் என்ன, ரெவலேஷன். ரெவலேஷன்னா என்ன, மோசே எழுதியிருக்கிறான், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அது யாரும் அவனுக்கு சொல்லித்தரல, அவங்க தாத்தாவோ அவங்க பாட்டியோ சொல்லி கொடுக்கல, கடவுளே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் இயேசுடைய உயிர்த்தெழுதலும். நம்ம போய் பார்த்தோமா, இயேசுவை பார்த்துருக்கோமா? அப்புறம் எப்படி இந்த நம்பிக்கையில் இப்படி வந்திருக்கிறோம், எப்படி நம்பி, எதை நம்பி வந்திருக்கிறோம்? ஏன்னா எல்லாவித அன்பிலீஃபையும் தாண்டி, எல்லா சந்தேகங்களையும் தாண்டி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்திருக்கிறது. இயேசு நமக்காக மரித்தார், இயேசு எனக்காக எழுந்திருக்கிறார் அப்படின்ற நிச்சயம் நமக்குள்ள வந்திருக்கிறது. இது கண்டு வரவில்லை, கண்டதை நம்பி இது பார்த்து இது வரவில்லை, இது வெளிப்பாடை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்பாடுனா என்னது, இன்ஃபர்மேஷன் கிடையாது, இது திஸ் இஸ் ரெவலேஷன். இயேசு எனக்காக மரித்தார் நான் எப்படி நம்புகிறேன், ஏன்னா அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு. அல்லேலூயா. அதை நம்பும்போது எனக்கு ஒரு சமாதானம் வருது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை உணர்கிறேன். அதே போல தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்ற சத்தியமும், இட் இஸ் நாட் an open information, it is hidden revelation. Hallelujah. அதாவது வெளியரங்கமாய் தெரிந்திருக்கிற தகவல் இல்லை, இது மறைக்கப்பட்டு சிலருக்கு மாத்திரம் வெளியாக்கப்படுகிற வெளிப்பாட்டாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அந்த ரிசரக்ஷன் ஏன் வெளிப்பாடாய் இருக்கிறது அப்படின்னா, அதனால் வருகிற நன்மைகளும் ஹிடனாக இருக்கு, மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால் இருக்கிற நன்மையும் மறைந்திருக்கிறது. இப்போ ஒரு திருமண வீடுன்னு வச்சிட்டிங்கன்னா, அதில் சாப்பாடு எல்லாம் நிறையா இருக்கும், விதவிதமாக செய்வாங்க. இப்போலாம் பட்ஜெட் கூடலாம் போயிட்டே இருக்குது, திருமணங்கள்லேயே சாப்பாடெலாம் விதவிதமாக இருக்கும். அது எல்லாமே யாருக்காகத்தான் இருக்கிறது என்றால், ஒரு செலக்டட் குரூப்புக்கு மட்டும்தான் அந்த சாப்பாடு அவர்களுக்காக தான் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல் உயிர்த்தெழுதல்ல இருக்கிற சத்தியமும் ஒரு செலக்ட் குரூப்புக்கு தான் அருளப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இது யாரு? யோவான் பார்க்குறான். யாரை பார்க்குறான்? இயேசுவை பார்க்குறான். இந்த யோவான் யாரு? இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன், இயேசுகிட்ட எல்லா ரகசியத்தையும் கேட்டு வாங்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான். இயேசுவுக்கு மிக நெருக்கமாய் இருந்தவன் சீடன். மற்ற சீடர்கள்லாம் பயந்து கொண்டு இருக்கும்போது இவன் மட்டும் பயப்படாமல் இயேசுகிட்ட எதனாலும் கேட்பான். அப்படிப்பட்ட சீடன். இயேசு நல்லா தெரியும். அவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறான். இந்த வசனத்தில் 17வது வசனத்தில் போட்டிருக்கு, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல
அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, ஒன்று முக்கியம், ஏன் லெஃப்ட் ஹேண்டை வைக்கல? வலது கரம்னா என்ன கிடையாது, ரைட். எதுக்கு ரைட் ஹேண்டை வைக்கணும்? ஏன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு தூக்கி விடலாமே? எதை வச்சிருக்கிறாரு? வலது கரம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறேன். வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை என்ன? பயப்படாத. ஃபஸ்ட்டு அவர் வச்சது என்னது? வலது கரம் வைக்கிறார். வச்சுட்டு என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய், ஃபஸ்ட்டு நான் தான், லாஸ்ட்டு நான் தான், சென்டரும் நான் தான், உயிர் உள்ளவர். அல்லேலூயா. இப்போ இருக்கிறதும் நான் தான், முன்னாடி இருந்ததும் நான் தான், இனிமேல் வரப்போகிறதும் நான் தான். என்ன சொல்ல வர்றாரு? என்னையோட பெரிய ஆள் யாரும் இங்கே இல்லை. அல்லேலூயா. பிதா இருக்கிறார், பிதாவுக்கு சமமாக இயேசுவும் இருக்கிறார். வலது பார்சத்தில், பிதாவுடைய வலது பார்சத்தில் மனிதனாகிய இயேசு அமர்த்தப்பட்டிருக்கிறார். எந்த இயேசு? மனிதனாகிய இயேசு. ஏன் இவர் மனுஷன் மட்டும் இல்லை, இவர் தேவன், தேவகுமாரன், அப்புறம் மனுஷன். மூன்றுமே இவருக்கு பொருந்தும். மூன்று அடையாளமும் இவருக்கு இருக்கிறது. பிதாவுடைய வலது பார்சத்தில் இவர் வீற்றிருப்பது எப்படி வீற்றிருக்கிறார்னா, மனுஷனா வீற்றிருக்கிறார். அதுதான் அங்கே விஷயமே. ஏதோ ஒரு கடவுள் அவர் என்ன, சில பேர் சொல்லுவாங்க இயேசு என்னங்க அவர் கடவுளுங்க. அவர் கடவுள் தான். வேதத்தில் ஒரு இடம் காட்டுங்க அவர் தன்னுடைய கடவுளுடைய தன்மையை காட்டினார்னு, ஒரு இடத்த காட்டுங்க. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது எல்லாமே மனுஷனாக தான் வந்தார், தூங்குனார். கடவுள் தூங்குவாரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தூங்கினார், சாப்பிட்டு பசி எடுத்துச்சு சாப்பிட்டாரு. கடவுள் சாகவே முடியாது, அப்படிதானே? கடவுள் சாவாரா? இவர் மரித்தார். ஏன்னா இவர் மனித தன்மையை தான் 100% பூமியில் வெளிப்படுத்தினார். தெய்வீக தன்மை இல்லையா அப்படின்னா இருக்கு. பிறப்பே எப்படி பட்ட பிறப்பு? தூய பிறப்பு, சாதாரண பிறப்பு அல்ல. பிறப்பே தெய்வீக பிறப்பு தான். ஆனால் அந்த தெய்வீக தன்மையை அடக்கி வச்சுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆணி அடினா எடுத்து அடிக்கிறாரு. 30 வயசில் அவங்க அப்பா சொல்கிறாரு டேபிளுக்கு ஆணி அடினா என்ன பண்ணுறாரு? இவர் போய் சொல்ல, நான் யாரும் தெரியுமாயா உனக்கு? நான் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். அதுவே தப்பு. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ண போகிறவங்க நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்க? வரப்போகிறாங்க. என்னைய போய் இப்படி ஆணி அடிக்க சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லலை. ஏன்னா தன்னுடைய மனுஷீக தன்மையைத்தான் இயேசு வெளிப்படுத்தினார். இதைத்தான் வேதம் சொல்லுது. எல்லாத்துக்கும் வசனம் எடுக்க முடியாது, வசனமாக சொல்கிறேன். இதுதான் வேதம் சொல்லுது. அவர் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அல்லேலூயா, தம்மைத்தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி. அவரை தாழ்த்தலைனா எவனாலையும் அவரை தாழ்த்தவே முடியாது. அவரே தன்னை தாழ்த்தி தன்னுடைய தெய்வீகத்தன்மையெல்லாம் அடக்கி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் உண்மையுள்ளவராய் இருந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். எனவே தேவன் அவரை என்ன பண்ணியிருக்காரா? உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. அவரைத்தான் இங்கே பார்க்குறான் யோவான். பார்க்கும்போது செத்தவனை போல விழுந்துட்டான். ஏன்னா பூமியில் இருந்த மாதிரி இவர் இங்கே இல்லை. பூமியில் இருந்த இயேசு யாரு? தன்னுடைய தெய்வீகத்தன்மையை அடக்கி கொண்ட தேவகுமாரனாய் இருந்தார். இந்த இயேசு யாருன்னா தன்னுடைய தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துகிற மனிதனாக இங்கே நிற்கிறார் இயேசு. அல்லேலூயா. இதுவும் அவர் தெய்வீகத்தன்மை அல்ல, ஆனால் அவருடைய இங்கே மனுஷனாக தான் நிற்கிறார் இயேசு. அதான் சொல்றார் மரித்தேன். அடுத்த வசனம் பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ அப்படின்னா என்னது? he is standing there as a man but with a resurrected body. அல்லேலூயா. இதைத்தான் சொல்றாரு மரியாள்கிட்ட, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும்
ஏன் அவர் மனுஷனா செஞ்சது நமக்கு முக்கியம்னா, நம்மளும் மனிதர்கள். ஹல்லேலூயா. நம்மளும் என்னது? மனிதர்கள். குட் ஃப்ரைடே என்ன சொல்லுது? எனக்கு பதிலாக யார் மரிச்சிருக்கிறா? நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் எடுத்துட்டார். அதுக்கு தான் அவர் மனுஷனா பூமிக்கு வந்து வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் நம்ம பிளேஸ் அவர் எடுக்க முடியும். அப்போ சப்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் வருது? சிலுவையில் வருது. தண்டனை என் மேலே வர வேண்டிய தண்டனைலாம் யார் மேலே போயிடுச்சு? நான் அந்த அடைக்கலமாக இந்த மாதம் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படியே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அடைக்கலமான சிலுவையில் நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். பவுல் அதான் சொல்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அனுதினமும் தன் சிலுவையை எடுக்க வேண்டும். ஏன் அனுதினமும் எடுக்கணும்னா, சிலுவை தான் ஸ்டாப்பு. எதுக்கான ஸ்டாப்பு? சிங்காசனத்துக்கான ஒரே ஸ்டாப்பு என்னதான்? சிலுவை தான். அனுதினமும் நான் சிலுவைக்கு வந்தாதான் அனுதினமும் நான் சிங்காசனத்திலே வீற்றிருக்க முடியும். சிம்பிள். இதுதான். இதை விட எளிமையாக ஒன்றுமே கிடையாது. அனுதினம் நான் இயேசுவின் சிலுவைக்கு வந்தால் தான் அனுதினமும் சிங்காசனத்தில் இருக்கணும். ஒரு நாள் நான் சிலுவைக்கு வரலேன்னு வைங்க, நான் நல்லா இருப்பேன், ஆனால் அன்னைக்கு என்னால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அந்த நாளில் நடக்கிற காரியங்கள் மேலே எனக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது. இயேசு அவர் சந்தித்தவைகள் மேலே ஆதிக்கம் செலுத்தினாரா இல்லையா? மரணம் வந்துருச்சு. இயேசுக்கு என்ன வந்துருச்சு? மரணம். பிடிச்சி அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அரைஞ்சு 6.5 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டார். மரிச்சு அப்படியே இருந்துட்டாரா? he was able to overcome death. மரணத்தை என்ன பண்ணார்? ஜெயித்தார். எப்படி ஜெயிச்சார்? ஒரு மனுஷனா ஜெயிச்சார். எதற்கு மனுஷனா ஜெயிக்கணும்? அப்போதான் நாமும் அந்த ஜெயத்திலே பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. சப்ஸ்டிடியூஷன் எப்படி தெரியுமா செயல்படுது? இப்போ பாருங்கள், டெண்டுல்கர் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இந்தியா பாகிஸ்தானை என்ன பண்ணிருச்சு? ஜெயிச்சிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் என்ன சொல்லுவோம்? டெண்டுல்கர் அடித்து இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது என்ன நம்மளே ஜெயித்த மாதிரி சொல்லுவோமா இல்லையா? நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல. இப்போ இந்த ஐபிஎல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா உங்களுக்கு புரியும். சரியா? ஐபிஎல் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், எதுக்காக போய் பார்க்காதீங்க, பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அவள் பாருங்கள், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டீமு, ஒரு டீம் ஜெயித்தோடனே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்றான். இவனா போய் கிரிக்கெட் விளாண்டா பேட்டையும் பார்த்துருக்க மாட்டான், பாலையும் பார்த்துருக்க மாட்டான், கிரவுண்டுக்கும் போயிருக்க மாட்டான். ஆனால் என்ன சொல்கிறோம்? ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். அதே தான். அது சும்மா நம்ம சொல்லிக்கிறது. இது நிஜம். என்னுடைய இடத்துல இயேசு சிலுவை எடுத்து என்னுடைய மரணத்தை இயேசு ருசி பார்த்து எனக்காக அவர் மரணத்திற்குள்ளாக சென்று எனக்காக உயிரோடு எழுந்து எனக்காக சிங்காசனத்தில். ஹல்லேலூயா. அதனால தான் சிலுவை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார் அவர். அதனால தான் என்ன சொல்கிறாரு? சிலுவை எடுத்துரு, விட்டுறாத, அனுதினம் என்ன எடுத்துரு. ஏன்னா உன்னால் ஜெயிக்க முடியாது, உனக்காகத்தான் நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல்னு அதனால தான் இயேசு ஏதோ எழுந்திருக்கிறார், அவருக்கு என்னப்பா, அவர் வந்தார், அவர் போனார், அவர் எழுந்தார், அப்படி இல்லை. அதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் படிங்க, அதுக்கு படிச்சுட்டு இதுக்கு திருப்பி வருவோம். 1 கொரிந்தியர் 15:17. 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 21வது வசனம் படிங்க. அதுலயே மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானது. யார் அந்த மனுஷன்? ஆதாம். எந்த மனுஷனால் மரணம் உண்டாயிற்றோ அதே அடுத்து இன்னொரு மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும். இந்த மனுஷன் யாரு? இயேசு.
அல்லேலூயா. அதுதான் பாருங்க, இயேசுடைய மனுஷீகத்தன்மையை ஆராய்வது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மதம் என்ன பண்ணிடும், அவர் கடவுள் லிஸ்ட்டில் சேர்த்து நீங்கள் கடவுள் நம்பர் 12 அப்படின்னு இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் சத்தியம் என்கிறது என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி அஸ் எ ரிலிஜன் கிடையாது இது. அல்லேலூயா. சத்தியம் என்கிறது என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன எனக்காக செஞ்சிருக்க, அவர் செஞ்சதுனால இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குது. அல்லேலூயா. இல்லை போட்டிருக்கு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே. என்ன சொன்னார்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு பேசினாரா இல்லை அந்த வலது கரத்தை வச்சு பிடிச்சாரா? வலது கரம்னா எதை குறிக்குதுன்னா, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா நீதியை கொடுக்குறார். நீதினா என்னது? அப்பா உனக்கு தகுதியே இல்லை, எனக்கு மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு தகுதியே வாழ்கிறதுக்கான தகுதியே இல்லை. ஏன்னா நீ பாவம் செய்யலை அப்படி இப்படின்னாலுமே சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணல. ஆனால் ஆதாம்ன்றவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை பாவத்திற்கு கீழே விற்றுட்டார். இப்போ எங்கள் தாத்தா தான் இந்த எஸ்டேட்டை விற்றாரு, நான் விற்கல, கையெழுத்து போடலையே அப்படின்னு நான் சொல்லி போய் கேட்க முடியுமா? பாருங்க, 400 ஏக்கர் இருந்துச்சு, எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, விற்றுட்டாரு. நான் இப்போ பிறக்கவே இல்லைங்க, என்கிட்ட கேட்காமலே என்ன பண்ணிட்டாரு, விற்றுட்டாரு. அதனால் இப்போ எனக்கு அதை கொடுங்கன்னு நம்ம போய் கேட்டால் சட்டம் விடுமா? அதே மாதிரி தான் ஆதாம் நம்மளை ஆல்ரெடி என்ன பண்ணி விட்டான், விற்றுட்டான். அதனால தான் சுகரு ப்ரெஷரு எல்லாம் எதனால தான் வருது? ஆதாமுடைய மீறுதல்னால தான். அப்ஸ் அண்ட் டவுன்றதே ஆதாமுடைய மீறுதல் தான். அப்படி போயிடுச்சு. போனதுனால என்ன நடந்துருச்சு? ஆதாம் நம்மளை பாவத்தின் கீழே வித்துட்டான். அதனால ரைட் ஸ்டாண்டிங் அப்படின்றோம். அதுதான் ரைச்சியஸ்னஸ். நீதினா என்னது? தேவனுக்கு முன்பாக தைரியமாக போய் கேட்குறது, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் நம்மிடத்தில் இல்லை. தலைவலி வந்தோடனே மாத்திரை தான் என்ன பண்ணுறோம், போய் எடுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போகிறோமா? போக மாட்டோம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. எங்கே தான் போகிறோம்? ஏன் கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. ஏன் அந்த விசுவாசம் இல்லைன்னு போனீங்கன்னா, எனக்கெல்லாம் அதுக்கு நான்லாம் ப்ரேயர் பண்ணால் நடக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சு. அது ஏன் வந்துருச்சுன்னா, நீதியை பற்றிய அறிவு இல்லை. அப்போ இந்த சத்தியத்தை இன்னைக்கு கேட்குறோம். என்ன கேட்குறோன்னா, இயேசுடைய நீதினா என்னன்னா, நான் வாழ தகுதி இல்லாதவன், அவர் மரிக்கிறதுக்கு அவசியம் இல்லாதவர். இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. அவர் மரிச்சிடுறாரு. அப்போ அவர் மரிச்சிட்டாருன்னா நான் என்ன ஆயிடுறேன்? உரிமை உள்ளவனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. எப்படி ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்னாடி இருந்தானோ அதுபோல் நான் என்ன மாறிடுறேன்? உரிமை உள்ளவனாய் மாறுகிறேன். அப்போ செத்தவனை போல் விழுந்தான், அவனை போய் வலது கரத்தை வச்சு தொடுறாரு. அவனை எழுப்பி என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு பயப்படாதே. என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்றாரு? மனுஷன் பாவம் பண்ணோடனே முதல்ல அவனுக்கு வந்தது என்னது? அது என்ன பயம்? மரண பயம். அது என்ன பயம்? மரண பயம். ஏன்னா ஆதாமை படைச்சப்ப சாகிறதுக்கே படைக்கவே இல்லை. அதனால சொல்கிறார், அதை புசிச்சிடாத, சாப்பிட்றாத. அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், அதை மட்டும் சாப்பிட்றாதன்றாரு. அதை சாப்பிடும்போது நம்ம அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தியானித்தோம், இன்றைக்கி நம்ம விரிவாக பேச நேரம் இல்லை. சாப்பிட்டோடனே அவனுடைய ஆத்துமாவில் மரணம் வந்து விட்டது. ஆத்துமா தான் எமோஷன்ஸ், வில், மைண்ட், எமோஷன்ஸ். நம்முடைய சிந்தனை எல்லாமே எதில் தான் இருக்குது? ஆத்மாவில் தான் இருக்குது. அப்போ அந்த ஆத்மாவில் மரணம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் வந்துடுது உள்ள. பயம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது? வந்துடுது. ஆதாமுக்குள்ளே வந்த பயம் மரண பயம். எனவே தான் வேதம் சொல்லுது, மரண இருளின் திசையில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் முந்தினவரும்
பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, நான் மரணத்திற்கும் நீ பயப்படாத, ஏன்னா நீ பயப்படுற மரணத்திற்குரிய சாவி இந்தா இருக்கு. அல்லேலூயா. இதை பார்த்த யோவான் பயப்படுவானா? அதே அனுபவத்தை இன்னைக்கு நமக்கு தராரு ஆண்டவர். அதனால தான் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இன்னைக்கு என்ன பயம் எனக்கு இருந்தாலும் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவுடைய உயிர்த்தெழுதல்ல எனக்கு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்லுகிறான், அவரோடு நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நான் மரித்திருந்த நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த நீதியின் உடைய நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீதியின் உடைய கொடுத்துருக்கிறாரு. தைரியமாக நாம் போகலாம். தைரியமாக ஜெபம், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவேன்னு சொல்லும்போது என்னுடைய ஜெப திறமையாலேயோ என்னுடைய தியாகத்தினாலேயோ என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதில்லை. இயேசுடைய நீதியின் கரம் என் மேல் இருக்கிறதினால் என்னுடைய ஜெபம் பதில் வருகிறது. ஜெபம்ன்றது என்னைய வச்சே கிடையாது. இதனால தான் சொல்கிறேன், சின்ன ஜெபம் பெரிய ஜெபம்னே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், ஜெபம்லாம் பெருசாகட்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சின்ன ஜெபம்னா எப்படி பண்ணுவோம்? எனக்கு இவ்வளோ தான் பைசா இருக்குது பாக்கெட்டில், ஏன்ட்ட இவ்வளவு தான் பெலன் உடலில் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபம்ன்றது நம்மளை வச்சே கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியானால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்ணுகிறார்? ஏன்னா அவர் சொல்கிறார் பிதாட்ட, பிதா இவனை விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்? ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் கொஞ்சம் தான் தெரியும், இருக்கிறத தான் பார்த்துட்டே இருப்பார், இவருக்கு சத்தியம் ஃபுல்லாக தெரியாது. அதனால் இந்த நான் ஜெபம் பண்ணுறேன். அதான் தான் போட்டிருக்கு, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வலதுகரம் நம்ம மேலே இருக்கிறது. இளையகுமாரனோட ஜெபம் தான். இளையகுமாரன் என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்? எல்லா சொத்தையும் அழிச்சிட்டேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. இனிமேல் எப்படி வச்சுக்கோங்க, இந்த வேலைக்காரரில் ஒருவனாக. பிதா பார்த்தாரு, இடையில பரிசுத்தாவியானவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கேட்டு என்ன சொல்கிறாரு? இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்தேன்னா நான் ஏன் இமேஜ் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. அதுதான் நீதி. அல்லேலூயா. விரலுக்கு என்ன கொண்டு வாங்க? மோதிரத்தை கொண்டு வாங்க. அந்த மோதிரம் இருந்துச்சுன்னா இனி போய் பிதாட்ட போய் கேட்க வேண்டியதே இல்லை. யோசிச்சு பாருங்க, அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதை பையன்கிட்டே கேட்டு சைன் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சிஎம் அவர் பையன் இருக்காங்கல்ல, டெப்டி சிஎம்மை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு போயிடறாங்களாம், கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்களாம். ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி. பிதா இருக்கிறாரு, பிதாவுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவருக்கு இருக்கிற அதே அதிகாரம் இவருக்கு இருக்குது, நம்மலாம் இவருக்குள்ளே இருக்கோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதனால சொல்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால் வியாதியை நீங்கள் என்ன பண்ணலாம்? குணமாக்கலாம். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கும் அதே உயிர்த்தெழுதல், அதான் உயிர்த்தெழுதல் இருக்கிற விஷயம். அல்லேலூயா. இதனால தான் இது எல்லாருக்கும் என்ன பண்ணவில்லை, சொல்லப்படலை. அல்லேலூயா. சிலருக்கு இயேசு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தாரு உயிர்த்தெழுதலை, நமக்கு ரெவலேஷனாக கொடுத்துருக்காரு. இந்த ரெவலேஷன் எல்லாருக்குள்ளேயும் இல்லை. ஏன் எல்லாருக்குள்ளேயும் இல்லைன்னா, எல்லாருக்காகவும் அவர் ரெடி பண்ணலை. அதுதான் உண்மை. யாரெல்லாம் அவரை விசுவாசிப்பாங்கன்னு தெரியும், அவர்களுக்காக ரெடி பண்ணியிருக்காரு. எதை ரெடி பண்ணியிருக்காரு? தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுடைய அதே சாயலை நாமும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாள் ஃபிசிக்கலாகவே பெற போகிறோம். இப்போ உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வெளியே வரும். இப்போ எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. உள்ளே இப்போ இருக்கிறதுனால, அதில் உள்ள ஜீவன் இருக்கிறதுனால, அந்த ஜீவன் வெளியே இந்த சரீரத்திலையும் வெளிப்படுது. நம்ம எவ்வளவு அலோ பண்ணுறோமோ அவ்வளவு வெளிப்படும்.
எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு அவர் சொல்றது என்னன்னா, பயப்படாத. ஏன்னா அந்த மரணத்திற்குரிய திறவுகோல் இப்போ யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்கு. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இப்போ யார்கிட்ட தான் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. மரணம்னு நீங்கள் 90 வயசில் நடக்க போகிறது அது கிடையாது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் மரணம் இருக்குது. அப்படிதான் ஒரு காரியம் எங்கெங்கெல்லாம் ப்ராக்ரஸ் இல்லையோ அங்கெல்லாம் தேர் இஸ் டெத். அதை குறிச்செல்லாம் பயப்படுறோம்ல. நம்ம எல்லாருமே சாவை குறிச்சா இப்பயே பயந்துட்டு இருப்போம். வெவ்வேறு காரியங்களை குறித்து பயப்படுறோமே, எல்லாமே ஷேடோ ஆஃப் டெத்து தான். வியாதி என்னது? டெத்துடைய ஏஜென்ட் தான். துக்கம், டிப்ரெஷன் என்னது? என்ன ஏஜென்ட்டு? டெத்துடைய ஏஜென்ட்டு தான். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், கீழே விழுந்து அவருக்கு ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் அதனால் அவருக்கு 20 நாள் வேலைக்கு போக முடியல. அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சான். டாக்டர்கிட்ட போய் சொன்னாராம், நீங்கள் கொடுத்த மருந்தில் வெளியெல்லாம் புண்ணெல்லாம் சரியாகுது, டிப்ரெஷன் ஆகிட்டேன் நான், அதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு டாக்டர் சொன்னாராம். அதுக்கு என்கிட்ட மருந்தே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே உங்களை தேத்தி கொண்டு வந்துடுங்க. அதுக்கு நீங்களே தான் உங்களை தேத்தி என்ன பண்ணணும்? கொண்டு வந்துடணும். இவர் கேட்டாராம், அப்படி தான் முடியும்னா நான் எதுக்கு டாக்டர் இங்கே வரேன் அப்படின்னாராம். அதுக்கு அவர்கிட்டயே பதில் இல்லை, இவர்கிட்டையும் பதில் இல்லை, அவர்கிட்டையும் பதில் இல்லை. அதுக்கிட்ட பதில் யார்கிட்ட தான் இருக்குன்னா இயேசுக்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும். மரித்தேன். இந்த பூமியில் இருந்த இயேசு தான் நான். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீ பயப்படுற காரியங்கள் எதுவுமே உனக்கு நடக்காது. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம். அந்த நீதியை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. வரும் நாட்கள், இதை ஒரு பிரசங்கத்தில் பண்ண முடியாது. வரும் நாட்களில் இதை பற்றி நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அவருடைய நீதி என்ன பண்ணியிருக்குன்னா, இயேசுடைய அந்த குவாலிஃபிகேஷனை ஒரே லைனில் சொன்னால் அதுதான், அதை அப்படியே எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ பூமியில் ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள், இல்லீகல் சிஸ்டம். இல்லீகலான ஒரு சிஸ்டம் பூமியில் இருக்குது, சட்டத்துக்கு விரோதமானது, அதை யாரும் செய்யக்கூடாது. அது சிஸ்டம் என்ன? ஒருத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தையும் போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறது. கடைசியில் மார்க் வரும்போது அவனே எழுதின மாதிரி இருக்கும், ஆனால் எழுதுனது வேற ஒருத்தன். ஆனால் இயேசு இதையே லீகலாக பண்ணியிருக்காரு சிலுவையில். நமக்கு வர வேண்டிய மார்க் ஷீட்டை அவர் எடுத்துக்கிட்டு, அவருடைய மார்க் ஷீட், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இதுதான் ஸ்டேட்மெண்ட். பரலோகத்திலேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டார். நமக்கு அப்படியே பொருந்துது. இது நான் செய்யலைங்க, நான் செஞ்சது என்ன? நான் இதை கேட்டேன், இந்த சத்தியத்தை கேட்டேன், இதை நம்புனேன், அவ்வளோதான், என் வேலை அதோட முடிஞ்சிடுச்சு. கேட்டதை நம்புனேன், முடிஞ்சு போச்சு. இனி மற்றதெல்லாம் அவர் செஞ்சிட்டாரு. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ இன்றைக்கு ஆதாமுக்குள்ளே இருந்த பயம் இன்னைக்கு நமக்கு வர தேவையில்லை. பயம் தேவையில்லை. ஏன்னா அவர் நம்முடைய ஜெபத்தை மாற்றுகிறார். உயிர்த்தெழுதலை தான் மாற்றுது, நம்முடைய ஜெபத்தையே மாற்றுது. அந்த நீதியின்படி நான் வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்மேல் இருக்கிற இயேசுவின் நீதியின் நிமித்தமாய் அதை முன்னிட்டு அந்த பேக்ரவுண்டில் நான் வேண்டுதல் செய்கிறேன். என்னை வச்சு நான் வேண்டுதல் செய்யலை. நான் யார், என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் திறமை என்ன, என் குவாலிஃபிகேஷன் என்ன, இதை வச்சு நான் வேண்டுதல் செய்யலை. அந்த நீதி என் மேலே போட்டிருக்காங்க. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என் மேலே இருக்குது. கிறிஸ்துவின் வாழ்க்கை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே பிசாசுகள் என்னை பார்த்து ஓடும். வியாதி, இயேசுவின் நாமத்தை நான் சொல்லும்போது வியாதி மறையும். அதனால தான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து விடுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவியோடு கிறிஸ்துவின் ஆவி வந்து விட்டார். த பர்சனா ஆஃப் கிரைஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு என் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி இயேசு வீட்டுக்குள்ளே வரல, இயேசு நம்முடைய ஆவியுடனே கூட இருக்கிறார். உள்ளே வந்துட்டார். எதுக்குன்னா த சேம் எஃபெக்ட் நமக்கும் வரணும். இயேசு உயிர்த்தெழுதல் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
செத்து போனால் அவருடைய சரீரம் இப்படி இருக்குது, பாடி டெட் பாடி இருக்குது. திடீர்னு அதுக்குள்ளே ஒரு ஜீவன் வருது. அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு யோசித்து பாருங்கள். இப்போ பொதுவாக ஒரு சாப்பாடு வந்து வேறொருத்தர் சாப்பிட்றத நம்ம பார்த்தா அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இதை பாருங்கள், இயேசுடைய உயிர்த்தெழுதல் அனுபவம் எப்படி இருந்திருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும். திடீர்னு அப்படியே ஆவி உள்ளே வரவும், செத்து போய் இருக்கிற அந்த பாடி, 3 நாளாக செத்து போயிருக்கிற பாடிக்குள்ளே டப்புன்னு உயிர் வந்து அவர் அப்படியே எந்திரிச்சு நின்னா எப்படி இருந்திருக்கும். அதை சொன்னாலும் புரியுமா? புரியாது. அது எப்போ புரியும்? அதே ஸ்பிரிட்டு எனக்குள்ளே இன்னைக்கு வந்து என்னையை உயிர்ப்பிச்சு, என் சூழ்நிலையை உயிர்ப்பிச்சு, என் சூழ்நிலையில் அடைப்பட்டு தடைப்பட்டு இருக்கிறவைகளில் ஜீவன் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து, சில விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க, அப்போ ஏன் அதெல்லாம் விட்டுட்டேங்க, அதெல்லாம் இனிமேல் நடக்கிற மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, இனிமேட்லாம் நடக்கிற மாதிரி தெரிலங்க. இட்ஸ் பீன் டெட் ஃபார் 10 years. 10 ஆண்டுகளாக அது மரித்த நிலையில் இருக்குது. ஆனால் உனக்குள்ள அந்த ஜீவன் வரும்போது அந்த ஜீவன் அதுக்குள்ளேயும் வரும், அதுவும் எழும்பும், அந்த சூழ்நிலை எழும்பும், அந்த பழைய ஃபெயிலியர் எல்லாம் சக்ஸஸாக மாறும். அதனால தான் சொல்கிறேன், சிலுவை தான் ஜெயத்திற்கெல்லாம் ஜெயம், விக்ட்ரி ஆஃப் ஆல் விக்ட்ரிஸ். அந்த ஜெயம்தான் இன்றைக்கு நம்முடையதாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படுகிறது. ஏன்னா அந்த நீதியின் வலதுகரம் என் மேல் இருக்கிறது, அந்த வலதுகரத்தினால் என்னை பிடித்து தூக்கி இருக்கிறார். பயங்கள் எல்லாம் இல்லாதது என்று எனக்கு விளக்க பண்ணி இருக்கிறார். பயம் கவலையெல்லாம் எப்போ போகும் தெரியுமா? அது அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்கிற உள் உணர்வு வரணும். சும்மா காதில் கேட்டு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்னா கவலை போகாது. உள் உணர்வில் வரணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே கொண்டு வராரு, அந்த சூழ்நிலையில் ஜெயத்தை தராரு அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்தில் வருகிறது. இதை குறித்து ஆச்சரியப்பட வேணாம். இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து இயேசுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா? அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொல்லுவோம், நீ சொல்கிறது தவறு, இயேசு இருக்கிறான்னு சொல்லுவோம். அதே போல் அசைக்க முடியாத நம்பிக்கை, நான் எதுக்கெல்லாம் இன்றைக்கி பயப்படுறேனோ, எதை குறிச்செல்லாம் கலங்குறேனோ, கவலைப்படுறேனோ, அந்த சிச்சுவேஷன் மேலே இயேசு இதெல்லாம் பார்த்துக்கிறாரு, பயப்படாதன்னு சொல்லிட்டாரு, அப்படின்னா அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் நமக்குள்ளே இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்படியே சிலுவைக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். பொழுதும் இந்த திருவிருந்து இருக்கிறது, இதில் பங்கு பெற போகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மட்டும் இதில் பங்கு பெறலாம். முன்பாக வந்து இந்த அப்பமும் ரசமும் இணைந்ததாகவே இருக்கிறது, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இந்த அப்பமும் ரசமும் எடுப்போம். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான், பிந்தின ஆதாம் எப்படி இருக்காரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இவர் உயிரடைய செய்கிறார். சிந்தையில் உயிர் வருது. சிந்தையில் உயிர் வந்துருச்சுன்னா இந்த மூளையில் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ இதெல்லாம் நடக்காது. ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வருது தெரியுமா? எதை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ, இப்போ என் சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை குறித்து, இப்போ என் வேலை, எனக்கு வேலை இல்லை, அதை குறித்து நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அந்த வேலையில் ஒரு டெத்து இருக்குது. அந்த டெத்து எப்போ போகுது? இயேசுவைக்குள்ளாக நாம் வரும்போது, இயேசு இதில் அற்புதம் செய்திருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இதில் எனக்கு அற்புதம் நடக்கும் என்கிற தைரியம், அசைக்க முடியாத ஒரு உள் உணர்வு, அதைத்தான் வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. அந்த விசுவாசம் உள்ள வரும்போது சூழ்நிலைக்கு சவால் விடுகிறவர்களாய் நாம் மாறுவோம். சூழ்நிலைகளை சவால் விடுகிறவர்களாய் நாம் மாறுவோம். இயேசு ஜெயித்த ஜெயம் நம்முடைய ஜெயம். நம்ம தனியாக யுத்தம் பண்ண தேவையில்லை, தனியாக ஜெயிக்க வேண்டியதில்லை. இயேசு ஜெயித்தார் எனக்காகன்றதை ஏற்றுக்கொள்ளும் போதே அந்த ஜெயத்தில் நான் பங்கு பெற ஆரம்பித்து விடுகிறேன். ஐ பிகம் அ பார்ட்டேக்கர் ஆஃப் தேட். இப்பொழுதும் இந்த அப்பத்தை கையில் எடுப்போம். இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்.
எல்லாருக்காகவும் சொல்லலை. நல்லா கவனிங்க. கம்யூனியன் இஸ் அ ப்ரைவேட் அஃபேர், இட்ஸ் நாட் அ பப்ளிக் அஃபேர். பப்ளிக்காக எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, ப்ரைவேட்டு. ஏன்னா இந்த பெனிஃபிட்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, மற்ற இதெல்லாம் இருக்குது, அதுவும் கர்த்தர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. டாக்டரையும் கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்கிறாரு. நம்மளும் டாக்டர்கிட்ட போகலாம், தப்புலாம் கிடையாது, போகிறதுனா போகலாம். ஆனால் அதை விட சிறந்த வழி ஒன்று இருக்கிறது, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இது எப்படி வரும்? உள் உணர்வாக வரும். நான் விடுதலை ஆகியிருக்கிறேன், கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத உள் உணர்வு, அந்த விசுவாசம். இது ஒரு விசுவாசம், அவ்வளோதான். இயேசு மரிச்சாருன்னு விசுவாசிக்கிறோம்ல, நல்லா விசுவாசிக்கிறோம், ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு ஃபெய்த்து. அந்த ஃபெய்த்துக்குள்ளே வரும்போது அந்த பெனிஃபிட்டுக்குள்ளே நம்ம வரோம். அதனால தான் அதே ஆவியை நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உடைய ஆவி. மரித்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, சர்வ வல்ல தேவனுடைய ஆவி, ஸ்பிரிட், அது நமக்குள்ள வாழ்கிறது. டு கிவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்றதுக்கு இல்லை. ஆவியானவர் எதுக்கு இருக்காருன்னா, சொல்றதுக்கும் இல்லை, செய்கிறதுக்கும் இல்லை, அந்த அனுபவத்தை அப்படியே இங்கே வைக்கிறதுக்கு. இயேசு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மருத்துவர்கள்லாம் பரிசோதிக்கிறாங்க. பல்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை, செத்துட்டாரு. 3 நாள் செத்து தான் இருக்கிறாரு. 3ஆவது நாள்லையோ எந்த மருத்துவராலையும் தடுக்கவே முடியாது, எந்த சேவகனாலையும் தடுக்க முடியாது. கல் புரட்டப்பட்டது. இயேசு புரட்டலை, கல்லை புரட்டப்பட்டது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக நடக்க போதும் உன் வாழ்க்கையில் எல்லாம். இந்த சத்தியம் உள்ள வர வர, நீ இந்த விசுவாசத்தில் நிற்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. இயேசு சொன்னார், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைத்திருப்பான். இந்த விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை நம்ம உட்கொள்ளுவோம், இந்த ரசத்தையும் பானம் பண்ணுவோம். இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். அவருக்காக, அவர் நமக்காக செலுத்தி இருக்கிற கிரயம் இது. which means this payment is not for all but it is for many. எல்லாருக்குமான பேமெண்ட் இல்லை அவருடைய இரத்தம், ஆனால் அநேகருக்கான பேமெண்ட் அவருடைய இரத்தம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரையும் சுத்திகரிக்க போல, நம்மை சுத்திகரிக்கும். பாவ மன்னிப்பு நமக்கு தான். எங்கே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே வியாதிக்கு இடமில்லை. அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து, வேதம் சொல்லுகிறது, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலே முடிசூட்டுகிறார். எனவே இப்போ நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமாக இருக்கும்படி நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே இந்த சரீரம்னு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன தெரியுமா? அடுத்த ஸ்டெப்பு, இந்த சரீரத்தை வச்சு நம்ம செய்கிற காரியங்கள், எக்ஸ்டர்னல் திங்ஸ், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணால் அது வாய்க்கும், நீங்கள் வேலை செஞ்சால் அது வாய்க்கும், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணால் அது வாய்க்கும், இன்வெஸ்ட் பண்ணால் அது வாய்க்கும், என்னென்ன செய்கிறோமோ அது வாய்க்கும். இதுதான் ஆர்டரு. ஸ்பிரிட்டில் உள்ள இந்த ஸ்பிரிட்டில் இருந்து இந்த பாடிக்கு வருது. பாடிக்கு முன்னாடி மைண்டுக்கு வருது. மைண்டு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகுது. ஒரு விசுவாசம் இருக்கிற இடத்துல நெகட்டிவிட்டிக்கு இடமே இல்லை. நீங்கள் அதை துரத்த வேணாம், அதுவே போயிடும். வைக்க வேண்டியது, வர வேண்டியது வந்துருச்சுன்னா, நிறைவானது வந்தால் குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இப்பொழுதும் இந்த திருவிருந்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். நமக்கானவைகள் எல்லாம் அவர் செய்து முடிக்கிறார்.
அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே இந்த உயிர்த்தெழுதலை அனுபவமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுவதற்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பெறும்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த வாரம் ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல் நீங்கள் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க இந்த வாரத்தில். அப்படிப்பட்ட வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. பயப்படாதே என்று சொல்லி யோவானுக்கு நீங்கள் பேசுனீங்க. அதுபோல் பயங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கி எதெல்லாம் பயப்படுகிறோமோ அதிலெல்லாம் ஒரு பெரிய ஜெயத்தை இந்த வாரம் நீங்கள் அருள போகிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி a week of victory over fears. எல்லா பயத்திற்கும் மேலான ஒரு ஜெயத்தை இந்த வாரத்தில் நீங்கள் அருளுகிறதுக்காக நன்றி. பயங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் பயப்படுகிற அந்த சூழ்நிலையும் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்படியே நீங்கள் அற்புதம் செய்திருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உடைய மகிமையை காண்கிறோம், விசுவாசிக்கிறோம். இதை எங்களது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதிர்மறையாக இருக்கலாம், அதன் மத்தியில் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சூழ்நிலையை நம்புவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தையை நாங்கள் நம்புவதற்கு உடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர். இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை இடம் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் சொன்னபடியே எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.